அனைவருக்கும் வணக்கம். 46வது அதிகாரம் 5வது குறள். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். தூய்மை என்றால் என்ன என்பதற்கு திருவள்ளுவர் விடை சொல்லுகிறார். தூய்மை என்பது அவாயின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். தூய்மை என்பது அவாயின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும் என்ற குறள் மூலமாக சொல்லுகிறார். தூய்மை என்று சொன்னால் இன்னும் பற்றற்றவனாக இருக்க வேண்டும், எனக்கு எதற்கு என்று. அப்படி வாழ்ந்த முதலமைச்சர்கள் இந்தியாவிலே சிலர் இருந்தார்கள். அதில் நம்ம தமிழ்நாட்டில் பலர் இருந்தார்கள். குமாரசாமி ராஜா, ஓமாந்தூரார், ராஜகோபாலாச்சாரியார், காமராஜர், இவர்களெல்லாம் அந்த பற்றற்று ஞானிகள் போல் தங்களுடைய பதவியை நிர்வகித்தவர்கள். வட இந்தியாவிலே நிருபன் சக்கரவர்த்தி என்ற பெருமகனார் திரிபுராவிலே 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவர் அவ்வாறு பற்றற்றவராக இருந்தார். இன்னும் சிலர் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்திருக்க கூடும். முழுமையான வரலாறு நான் அறிந்திருக்கவில்லை. ராஜ ரிஷி போல அந்த ஆட்சியை கொண்டு போகும். தன்னலத்தோடு இருந்தார்களே, ஆனால் அந்த ஆட்சி சிறக்காது. அந்த ஆளுமை என்பது தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஞான ரிஷியாக வாழ வேண்டும். பிரதமர்கள்ல மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி என்ற 2 பேரும் நான் அறிந்த வரையில் தன்னல வேட்கை இல்லாமல் இருந்தார். அதுவும் சாஸ்திரியை எடுத்துக்கொண்டால் நிறைய குழந்தைகள் அவருக்கு. என்றாலும் இளம் வயதிலிருந்தே அவர் ஏழ்மையிலேயே பிறந்து ஏழ்மையிலேயே வளர்ந்து பிரதமராக இருக்கிற போதும் கூட அந்த சுயநலத்தை காட்டிக்கொள்ளாமல் இருந்தார். அப்படிப்பட்ட பெருமை, அதான் தூய்மை. தூய்மை என்பது அவாயின்மை. இவரெல்லாம் திருக்குறளை படிக்காமலே திருக்குறளாக வாழ்ந்திருக்கிறார். ஆனால் திருக்குறளை படித்தவர்கள் திருக்குறளுக்கு நேர்மாறாக வாழ்கிறார். தூய்மை என்பது அவாயின்மை. அவா என்பது ஆசை, பேராசை, இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் வளருதல். இதை பெரியவர்கள், வீட்டிலே உள்ள பெரியவர்கள் தான் நெறிப்படுத்த வேண்டும். நேற்று தினமணியில 2 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அந்த கட்டுரைகள் 2ஐயும் படிக்காதவர்கள் நூலகம் சென்றாவது அந்த 2 கட்டுரைகளையும் படிங்க. அது ஒவ்வொரு மாணவனும் படிக்க வேண்டும், ஒவ்வொரு ஆசிரியரும் படிக்க வேண்டும், ஒவ்வொரு பெற்றோரும் படிக்க வேண்டும். அதாவது நாம் பெறுகிற கல்வியானது பள்ளிக்கூட படிப்பு என்பது மதிப்பெண் அடிப்படையில் என்று மாறிவிட்டது. அதான் அதுக்கு பேர் தான் சுயநலம்னு பேர். பள்ளிக்கூடங்கள்ல பாடத்திட்டமாக அமைக்கிற போதே அந்த பாடத்திட்டங்கள் வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என்றுதான் அந்த பாடத்திட்ட குழுவிலே சிறந்த கருத்துக்கள் எல்லாம் அமைந்த பகுதிகளை பாடமாக வைக்கிறார்கள். அறிவியல் பாடத்திலேயும் கூட வாழ்க்கை நுணுக்கங்கள் சில இருக்கின்றன. கணிதத்திலே நிறைய இருக்கின்றன. தமிழ் பாடத்திலே மிக அதிகமாக இருக்கு. எல்லாமே அறம்தான், எல்லாமே நீதிதான். நீதி இல்லாத எதுவும் பாடத்திட்டத்தில் சேர்ப்பதில்லை. ஆனால் இப்படித்தான் அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் சேர்த்தே கற்பிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே திருவள்ளுவர் தூய்மை என்பது அவாயின்மை, மற்றது வாய்மை வேண்டவரும். 2 தான். ஒண்ணு தூய்மை, அது என்னன்னா ஆசை இல்லாதிருத்தல். இன்னொன்னு என்னன்னா அது வாய்மை, பொய் பேசாதிருத்தல். இந்த 2ம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதாக மனம் தூய்மை, செய்வினை தூய்மை,
இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். இங்க தூ கூட்டல் ஆ தூவா என்று வரும். தூவண்ணா கூட்டல் ஆவண்ணா. இது இலக்கணத்துல இந்த ரெண்டும் சேர்ந்தா தூ என்பதிலே கடைசியிலே முடிவது ஆவண்ணா. அது உயிரெழுத்து. இந்த கூட்டல் குறிக்கு அப்புறம் போடுற பார்த்தீங்களா ஆவண்ணா, ரெண்டும் ஆவண்ணா தான். அதுவும் உயிரெழுத்து. ரெண்டு உயிர் சேர்கிற போது உடம்படுமையாக ரெண்டு எழுத்துகள் உண்டு. அவை ஒன்று யகர ஒற்று, இன்னொன்று வகர ஒற்று. இப்ப இங்க தூ ஆ என்பது இரண்டு உயிர்களும் சேருகிற போது தூவா என்று வரும். அங்கே வகர ஒற்றின் மேலே ஆகாரம் ஏறி வா என்று வரும். அதான் தூவா வரும் என்று. இனம் தூய்மை தூவா வரும். தூ என்றால் பற்றுக்கோடு என்று பொருள், ஊன்றுகோல். அதை நிலைநாட்டுவதற்கு ஊன்றுகோல் ஆக பயன்படுவது தூ. அதாவது துணை. பற்றுக்கோடு என்றாலும் ஊன்றுகோல் என்றாலும் நமக்கு துணையாக இருப்பது. வயதான நடக்க முடியாதவர்கள் மூன்றாவது காலாக ஒரு தடிக்குச்சி வச்சிருப்பாங்க, அது ஊன்றுகோல். அது அவருக்கு துணை, அது பற்றுக்கோடு. வினை என்றால் செயல், அதாவது தொழில். மன நன்மையும் இன நன்மையும் சேர்ந்த இனத்தின் நன்மையை துணையாக கொண்டு வரும். மன நன்மைக்கும் வினை நன்மைக்கும் இன நன்மையே கரணியமாகும் என்று பாவாணர் இதற்கு உரை சொல்லுகிறார். குழந்தை ஆசிரியரிடம் வருகிற போதே அந்த பெற்றோர் முதல் ஆசிரியனாக, அதாவது ரோல் மாடலாக, முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஏனென்றால் பெற்றோர் தான் முதல் ஆசிரியர். இன்றைக்கு நாளிதழ்களிலே வருகிற செய்திகள் எல்லாம் போற்றத்தக்கனவாக இல்லை. மாணவர்களை ஒரு கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்று சமூக ஊடலியலாளர்களும் கல்வியாளர்களும் கவலையோடு இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளிலே அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அதனாலே இதற்கு தங்களுடைய குழந்தை சிறந்த மனிதனாக, நல்ல மனிதனாக உயர வேண்டும் என்று பெற்றோர்களும் அந்த குழந்தையின் உற்றார் உறவினர்களும் முதலில் நினைக்க வேண்டும். அதற்குத்தான் அரசும் பெற்றோர்களும் சமூகமும் எல்லாம் ஆசிரியர்களும் பாடுபடுகிறார்கள். என்றாலும் அவர்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் செம்மையாக கொண்டு செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள், துன்பமடைகிறார்கள். அதனால அவர்கள் தாங்கள் ரோல் மாடலாக இருந்து அவர்களை கொண்டு வரவும். இப்படியெல்லாம் இருந்தாலும் யாரேனும் ஒரு இருவர் ஒரே குடும்பத்திலேயே மாறி விடுவது உண்டு. அதற்கான காரணங்கள் பலவற்றை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த செயல் தூய்மைதான் மனம் தூய்மை ஆகி அவனுடைய வாழ்வியல் நேரிய வழியில் செல்லும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கொரோனா என்கிற உலகம் முழுமைக்குமான அந்த நோய் பரவி கொண்டிருந்த காலத்திலே இந்த அதாவது ஈன்றோரை இழந்த குழந்தைகள் இல்லம், மூத்த குடிமக்கள் இல்லம், இந்த மாதிரி இல்லங்களுக்கு பொருள்களை கொண்டு சேர்ப்பதிலே தடைகள் இருந்தன. ஏனென்றால் அங்கங்கே நிறுவி இது என்ன வண்டி என்ன என்று அவர்களை பரிசோதனை செய்து அனுப்புவதனாலே காலதாமதங்கள் நிகழ்ந்தன. அவர்கள் கொண்டு செல்கின்ற பொருள்களுக்கு அவர்களால் உடனடியாக பணம் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்கிறார் அல்லவா, அந்த தொடர்பு இடைவெளி இருந்ததுனாலே உரிய வகையிலே பணம் சேரவில்லை. எங்களோடு தொடர்புடைய சில இயக்கங்கள் இருக்கின்றன. ஒரு 6 அறக்கட்டளை இந்த திருக்குறள் தவிர வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது திடீரென்று எனக்கு ஒரு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றி ஒரு தொகையை நான் அந்த அமைப்புக்கு அனுப்பினேன். அவர்கள் அன்று உணவு இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம் அன்றைய நாளிலே அனுப்பிவிட்டு அதுக்கு 3 ரூபாய் தான் தொகை.
நான் வங்கி மூலமாக அனுப்புவது அடுத்த மணித்துளியே அவர்களுக்கு போய் சேர்ந்து விடும். அதற்கு இந்த கமிஷன் சொல்லுகிறாரோ அதுக்கு 3 ரூபாய் தான் கட்டினா போதும். 10,000 ரூபாய் வரைக்கும் 3 ரூபாய். அதை கட்டிவிட்டு உடனே அவருக்கு தொலைபேசி மூலமாக சொல்லிவிட்டேன். அவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உடனடியாக தங்களுடைய வண்டியை அந்த மளிகை கடைக்கு எடுத்து சென்று எங்களுடைய பாஸ்புக்ல ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் பணம் யாரெல்லாம் கொடுப்பார்களோ அவரிடமிருந்து பணம் சரியாக சேரவில்லை. அந்த தொடர்பு அறுபட்டு இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த அட்டையை அந்த பாஸ்புக்கை கொண்டு காட்டி அவர் தேவையான பொருள்களை வாங்கி கொண்டு வந்தார்கள் என்கிற செய்தியை நான் பின்னால் அறிந்தேன். இது எதற்காக வென்றால் அதிலே 147 பேர், ஈன்றோரை இழந்த குழந்தைகள் 65 பேர், மூத்த குடிமக்கள் 74 பேர், அங்கு உள்ள பணியாளர்கள் 8 பேர், ஆக மொத்தம் 147 பேர்களுக்கு அனுப்பிய தொகையானது பயன்பட்டது என்பதிலே ஒரு மன நிறை. அதான் இங்கே மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் எணம் தூய்மை தூவா வரும் என்றால் அவர்களுக்கு இல்லைன்னா அன்னைக்கு பூரா பட்டினியா தான் இருப்பாங்க. இது ஒரு அதான் இனம் தூய்மை என்பது. மனமாசில்லாத கற்றோம். அதனாலதான் ஆசிரியருக்கு ஆசு எரியர் என்று பெயர். அவர் தான் முதலில் தூய்மையானனாக, மனம் தூய்மையானனாக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் அந்த ஆசிரியன் என்கிற வட்டம் இனம் தூய்மையாளராக மிளிர வேண்டும் என்பதனாலேதான் கற்பிப்போன் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அரசனுக்கு அந்த நாட்டிலே மட்டும்தான் சிறப்பு. அவன் சிறப்பாக ஆட்சி செய்யும் காலத்தில் அல்லது அதற்கு பின்னால் அவனுடைய வரலாறு பேசப்படும். என்றால் கற்றவனுக்கு கிடைக்கின்ற உலகளாவிய அந்த சிறப்பு என்பது ஆளுகிறவனுக்கு கிடைக்காது என்பதைத்தான் இந்த மனம் தூய்மை, செய்வினை தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும் என்ற குறள் மூலம் திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துகிறார். அடுத்து 6ஆம் குறள். மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயார்க்கு இல்லை நன்றாகா வினை. இனம் தூயார்க்கு நன்றாக வினை இல்லை. இதன் பொருள், மனம் தூய்மையானவர்களுக்கு பின்பு எஞ்சி நிற்கும் பொருள்கள் நல்லனவாகும். இனம் தூய்மையானவர்களுக்கு நன்றாகாத செயல் எதுவும் இல்லை. எஞ்சி நிற்பது அவன் இறந்தபின் மிச்சமாதல். நல்லினம் சேர்ந்தார் செயலெல்லாம் நல்லனவாகும். இந்த எச்சம் என்பதை நாம் முன்னரே ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறோம். யாருக்காவது நினைவிருக்கிறதா? மாணவர்கள் நினைத்து பாருங்கள். எச்சம் என்பதை நாம் முன்னரே ஒரு முறை பார்த்திருக்கிறோம். இது மாதிரிலாம் கொண்டு கூட்டி படிக்க வேண்டும். இந்த சொற்கள், இந்த மாதிரி வருகிற சொல் வேறு எங்கேயாவது வந்ததா என்பதை, இந்த அற்றம் என்பதற்கு பார்த்தோம் அல்லவா, 2 இடத்தில் வருவது. அதே போல் இந்த எச்சம் என்பது மிச்சம் என்கிற பொருளிலே வரும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பதற்கு ஒரு கதையே குறிப்பிட்டேன். அதுல ஒரு கதையும் சொன்னேன். இப்ப இங்க எச்சம் என்பது எஞ்சி நிற்றல். அது மக்கள் என்று மட்டும் பொருள் இல்லை. நான் வாழ்ந்து விட்டு போற போது நான் விட்டு சென்றது என்னுடைய மக்கள் இருவர். அவர்கள் மட்டும் அந்த எச்சமாகாது. நான் விட்டு சென்ற வேறு என்ன செய்திருக்கிறேன், இந்த சமுதாயத்துக்கு வேற என்ன செய்திருக்கிறேன், அதுதான் எச்சம் என்பதைத்தான் இங்கே இனம் தூயார்க்கு வினை நன்றாக, மனம் தூய்மையானவர்களுக்கு பின்பு எஞ்சி நிற்கும் பொருள்கள் நல்லனவாகும். இனம் தூய்மையானவர்களுக்கு நன்றாகாத செயல் எதுவும் இல்லை. எஞ்சி நிற்பது அவன் இறந்ததற்கு பிறகு நிலைக்கின்ற புகழ், அவனுடைய செயல்பாடுகள் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார்கள். மக்கள் ஏச்சம் சொச்சம் என்று சொல்வார்கள். அந்த இணைச்சொல், மக்கள் வழங்குகிற இணைச்சொல். ஏச்ச என்பதற்கு இருப்பு என்பதும் நடைமுறை பொருளே. இதற்கு நாம் சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்ப்போம். இப்ப ராஜராஜ சோழன் வாழ்ந்தான். அவனுடைய எச்சம் மகள் குந்தவையும், அவன் அக்கா பேரு ஒரு குந்தவை, மகள் குந்தவையும் ராஜேந்திர சோழன்
அது அவர்கள் மட்டும் எச்சமில்லை. அவன் எழுப்பிய தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் அது வானளாவிய புகழ் பெற்று இன்றும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்து விளங்குகின்றது. அதுதான் எச்சம். அவனுடைய ஆட்சி முறை, அவன் தமிழுக்கு அந்த காலத்தில் செய்த மிகப்பெரிய செயல், 7 திருமுறைகளையும் வெளிக்கொண்டு வந்த எச்சம், இதெல்லாம் எச்சம். அவன் விட்டு சென்றவை. இன்றும் அதையெல்லாம் படித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் பலர் வாழ்கிறார்கள் என்பது மிகப்பெரிய எச்சம். அது கரிகால சோழன் உலகத்திலே யாரும் நினைத்து பார்த்திராத அளவிலே ஒரு அணையை கட்டினான். ஆங்கிலேயன் எல்லாம் வியந்து வியந்து போகிறான். 3 அடி அஸ்திவாரத்திலே இப்படி ஒரு மணல்பாங்கான இடத்திலே எந்த என்ஜினியரிங் கல்லூரியும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கரிகால சோழன் எப்படி கட்ட முடிந்தது என்று வியக்கிறான். ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட உட்கோட்டை என்று சொல்லப்படுது. ஜெயங்கொண்ட சோழபுரத்துக்கு பக்கத்துல உட்கோட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த அந்த ஊர்ல இப்ப கோட்டை இல்லை, அதுக்கு அந்த ஊருக்கு பேர் தான் உட்கோட்டை. அங்க இருக்கிற அந்த கோட்டை கற்களை எல்லாம் கொண்டு பெயர்த்து எடுத்து கொண்டு வந்துதான் அங்க இருக்கிற அணைக்கரை என்கிற ஒரு ஒரு அணையை கட்டினான். அதை கீழணை மேல் அணை என்று சொல்வார்கள் அந்த அணையை. அதிலே 3 மாவட்டங்கள், தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம் என்று 3 மாவட்டங்களும் இணைந்து வருகிற பகுதியாக அந்த அணைக்கரை இருந்தது. அது பாசனத்துக்கு திருப்பி விடுவதற்காக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. அப்ப அந்த ராஜேந்திர சோழன் இவன் கல்லணையை கரிகாலன் கட்டினானே எப்படி வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததோ, அதே போல இவன் கட்டி அந்த உட்கோட்டை, அந்த கோட்டை கற்களை கொண்டு வந்துதான் இந்த அணையை கட்டியிருக்கிறான். இன்றும் 200 ஆண்டுகளாக அந்த அணை மிளிர்கிறது. இதெல்லாம் எச்சம். ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கு பிறகு அவன் பெயர் சொல்லுகிற மாதிரி என்னென்ன செயல்பாடுகள்லாம் இருந்தன என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக மாணவர்கள் வாழ்க்கை கல்வியாக இவற்றையெல்லாம் உட்கொள்ள வேண்டும். மனம் தூயாருக்கு எச்சம் நன்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாக வினை. அடுத்த குறள், மனநலம் மண்ணுயிர் காக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். ஒவ்வொருவருடைய மனமும் தூய்மையானதாக இருந்து விட்டால் அது நிலை பெற்ற இந்த உலகத்தில் அனைவருக்கும் ஆக்கமாக இருக்கும். ஆனால் இனநலம் என்பது எல்லோரும் அது மாதிரியான செயல்பாட்டிலே தொண்டிலே ஈடுபட வேண்டும் என்கிற நிலை ஏற்படுமானால் அது எல்லா புகழும் தரும் இனநலம் என்பதை இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். மக்களுக்கு மனத்தின் உள்ள நலம் செல்வமாகும். இனத்தினது நலம் மனநலத்தோடு எல்லா புகழையும் தரும். இனநலம் மனநலத்தோடு புகழையும் தரும் என்பது கருத்து. மனநலம் விட இனநலம் மனநலத்தோடு மட்டுமல்லாமல் புகழையும் தரும் என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம். அதுல மண்ணுயிருக்கு ஆக்கம்னு இருக்கும். மண்ணுயிருக்கு ஆக்கம், மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். உயிர்களின் நோக்கமானது இன்பம் வேண்டும், துன்பம் வேண்டாம் என்பதுதான். எல்லா உயிர்களும் நினைக்கக்கூடியது என்னன்னா, எனக்கு இன்பம் தான் வேணும், துன்பம் வேண்டாம், ஏன் எனக்கு இந்த துன்பம் நிகழ்கிறது என்றுதான் பொதுவாக உலக உயிர்களினுடைய நாட்டம். ஆனாலும் எவ்வுயிரி துன்புற்றாலும் அதனை தம் துயராக கருதி இருப்பர், ஆதலாலும் மண்ணுயிருக்கு ஆக்கம் என்றார். ஒருவர் உலகத்து உயிர்களின் துயரை எல்லாம் தீர்த்து விடுவாரா என்றால் முடியாது. எல்லாருடைய துன்பங்களையும் நீக்கிவிட முடியுமா என்றால் முடியாது. ஓரிரு எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். பிம்பிசாரன் என்று மகத நாட்டிலே ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் வேள்வி செய்வதற்காக சில உயிர்களை, அதாவது ஆடு போன்ற உயிர்களை கொண்டு போய் அதில் போடுவான். அதிலே ஒரு கால் இழந்த, பழங்காலத்தில் இதை நொண்டி என்று சொல்வார்கள், அப்படி நாம் சொல்ல வேண்டாம், ஒரு கால் இடறுகிற மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி
அதுல போடுறதுக்காக போறான் அந்த பிம்பிசாரன். அதை புத்தர் பறித்துக் கொள்கிறார், அவனிடமிருந்து பறித்துக் கொள்கிறார். ஒரு ஆயன் அந்த ஆட்டினை அடித்து ஓட்டுகிறான். பிம்பிசாரன் அந்த ஆட்டினை கொல்ல நினைத்தான். புத்தர் அவர்கள் இருவரிடமிருந்தும் அந்த ஆட்டினை காப்பாற்றினார். இப்ப ஆட திங்கலாமா? நினைவில் கொள்ளுங்கள், ஒரு கால் இல்லாத ஆட்டை கூட புத்தர் காப்பாற்றினார். இப்ப நான் அந்த கருத்துக்கு வருகிறேன். புத்த மதத்தை இருப்பவர்கள், புத்த மதத்தில் வாழ்கிறவர்கள், புத்த மதத்தையே துணையாக கொண்டு வாழ்கிறவர்கள் புத்தர் நினைத்த மாதிரி நினைக்கிறார்களா? இல்லையே. அதனால்தான் இனநலம் எல்லா புகழும் தரும் என்றார். புத்தர் நினைத்த மாதிரியே புத்த மத கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களும் கடைபிடித்தார். அதுதான் இனநலம். மனநலம், மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மக்களுக்கு மனதின்கண் உள்ள நலம் செல்வமாகும் என்றும், இனத்தினது நலம் அம்மனநலத்தோடு எல்லா புகழையும் தரும் என்றும், இனநலம் மனநலத்தோடு புகழையும் தரும் என்பதையும் பார்த்தோம். அடுத்து 8ஆம் குறள். மனநலம் நன்குடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து. மனநலம் நன்குடையராக இருந்தாலும் கூட, இன்னும் சொல்ல போனால் சான்றாண்மை உடையவராக இருந்தாலும் கூட, பாதுகாப்பான இனநலம் வாய்த்தல் நல்லது என்பதை இந்த குறள் சொல்கிறது. பாதுகாப்பாக இனநலம் வாய்த்தல் நன்று. அதுக்கு என்ன பண்ணும்? நாம் எவ்வளவு உயர்ந்த நெறியை கடைபிடிப்பவராக இருந்தாலும் அதே அளவுக்கு நமக்கு தீங்குகளை விளைவிப்பவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இவர் உத்தமர் என்பதனாலே அவரை விட்டுவிட மாட்டார்கள். அவர்களுக்கும் துன்பங்கள் வரத்தான் செய்யும், துயரங்கள் வரத்தான் செய்யும். என்றாலும் அதை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள்? அந்த துன்பத்தை துன்பமாக கருதுவதில்லை. இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் உறுதலில. பின்னால் படிக்க போறாத நிறைய செய்திகள் இருக்கு. உயர்ந்த நெறியாளரையும் தீய சக்தி உள்புகுந்து கேட்டை சூழும், கெடுதலை தரும். தான் கொண்ட உயர்ந்த நெறிகளுக்கேற்ப அத்தகைய இனப்பற்றாளரை துணையாக கொண்டு ஒழுகாவிடில் தீய சக்தி மூலம் நாம் நடுத்தருவுக்கு வர வேண்டிவிடும். அது மாதிரியான இனநலம் உடையவர்களை சேர்த்து கொண்டால் நாம் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுவோம் என்பதுதான் இந்த கருத்து. மனநலத்தின் இனநலம் மிகவும் சிறந்தது என்பதை சொல்வதுதான் இந்த குறளினுடைய கருத்து. நல்லினத்தை பகையாக கொள்ளாமலும் தீயினத்தை அண்டவிடாமலும் செயல்பட்டால் சான்றோர்க்கு இனநலம் பாதுகாப்பை தரும் என்பது இந்த குறளினுடைய முடிவு. மனநலம் நன்குடையர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு உடைத்து என்றால் பாதுகாப்பை தருவது என்பது கருத்து. அடுத்து 9ஆம் குறள். மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றது இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து. இந்த ஏமாப்பு உடைத்து என்பது பாதுகாப்பை தரும், வலிமையை தரும் என்பது பொருள். ஏமாப்பு என்றார். இந்த ஏமாப்பு என்கிற சொல்லானது பல இடங்களிலே வரும். இங்கே ஒருவர் மனநலம் இனநலம் கொண்டதாய் அமையின் எக்காலமும் வளர்ந்து பெருகுவதால் அமையும் என்பதுதான் அந்த ஏமாப்புடைத்து. ஒருவன் இறந்த பிறகு அவன் பெயர் இங்கு நிலவுதல் மறுமை என்று சொல்லப்படும். மனநலத்தினால் உண்டாகும் மறுமை இன்பமும் இனநலத்தினால் வலிமை பெறும் என்பது கருத்து. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவோம்ல. இப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சர் வட இந்தியாவிலே வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் இங்கே தமிழ்நாட்டிலே வாழ்ந்தோம். ராமகிருஷ்ணர் ஒரு கோயில் பூசாரியாக இருந்தார், காளி கோயிலினுடைய பூசாரியாக இருந்தார். அதோடு நின்றிருந்தால் அந்த கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு அவரு எல்லோருக்கும் தெரிந்தவராகத்தான் இருப்பார்.
ஆனால் அவர் அதோடு நிற்கவில்லை. அவர் உலகளாவிய அளவில் அவருடைய புகழ் நிலை பெறுவதற்கு காரணம் எனலாம். அவரிடம் வந்த சிறந்த சீடராக வந்து விளங்கியவர் விவேகானந்தர். அனைவருக்கும் தெரிந்த செய்தி. அவர்தான் தான் பெரும் புகழ் பெற்றவுடன் இந்தியாவை பற்றியும் இந்தியாவில் இருக்கிற சமயங்கள் பற்றியும் மேல் நாடுகளிலே, குறிப்பாக அமெரிக்காவிலேயும் மற்ற மேல் நாடுகளிலேயும் சென்ற போதெல்லாம் அவர் மாப்புகழ் பெற்றார். இவ்வளவு பெரிய தத்துவங்களை எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன என்று வெளிநாட்டவர்கள் கேட்கிற போது அவர் தன்னுடைய குருநாதராக விளங்கிய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கொள்கைகளை எல்லாம் வெளியிடுகிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் பதிவாக்கி இருக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் எல்லாம் பெருகாத காலத்திலேயே அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். அதான் முக்கியம். நம்ம நாட்டிலே திருவள்ளுவரை பற்றி எந்த செய்தி யாருக்கும் தெரியாது. திருக்குறள் மட்டும்தான் தெரியும். ஆனா கதை நிறைய வருகிறது. அவரை பற்றிய கதைகள் நிறைய வருகின்றன. அவையெல்லாம் பெரும்பாலானவை உண்மை என்று சொல்ல முடியாது. எல்லாமே உண்மை என்று சொல்ல முடியாது. அவரவர்களுக்கு விருப்பப்படி அவரை பற்றி கதை புனைந்திருக்கிறார். நம்மிடம் உள்ள குறைபாடு என்ன என்றால் அதை ஆவணப்படுத்துவதில்லை. ஒருவர் செய்த நல்ல செயல்களை, நல்ல செயல்களையோ நாம் ஆவணப்படுத்துவதில்லை. நம்மிடம் உள்ள குறைபாடு. அதனாலதான் கீழடியில இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் வைத்து 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலே செய்யப்பட்டது என்கிற தடயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப ராமகிருஷ்ணரை உலகம் முழுமையும் பரப்பியது இனநலம். என்ன இனநலம் என்பதால் அவருடைய அடிவுற்றி, அவருடைய சான்றாண்மை, அதே மாதிரி சான்றாண்மையுடைய ஏராளமான துறவியர் இன்று உலகம் முழுமையும் இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணரியம் என்று இருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன், அதை நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். வள்ளலாரியம் என்று சொல்லுகிறீர்கள் என்ன என்றால், இந்த நம்மிடம் நிறைய சமயங்கள் இருக்கின்றன. இந்து மதத்திலே, இந்தியாவிலே நிறைய சமயங்கள் இருக்கின்றன. அதை ஆதிசங்கரர் 6 வகையாக பிரித்து சொல்லி இருக்கிறார். அதற்கு உடன்பாடு இருப்பவர்கள், இல்லாதவர்கள், அது வேறு செய்தி. நான் உள்ள செய்தியை சொல்லுகிறேன். அப்படி கொண்டு வருகிற போது பெரும்பாலானவர்கள் சடங்குகளில் ஈடுபட்டு தங்களுடைய நேரத்தையும் செல்வங்களையும் இழக்கிறார்கள். நிறைய சடங்குகள். இதை எதிர்த்தவர் வள்ளலார். அதனாலே வேத வழியில் வந்தவர்களும் சரி, சித்தாந்த வழியில் வந்தவர்களும் சரி, வள்ளலாரை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய கோளாறு. அவர் என்ன சொன்னார் என்றால், இதை குமரகுருபரே சொல்லுகிறார். உருவும் அருவும் உருவருவும் ஆகி என்று இறைவனை பற்றி சொல்லுகிறார். அவன் உருவமாகவும் இருக்கிறான், உருவமற்றவனாகவும் இருக்கிறான், உருவமாகவும் அருவமாகவும் இருக்கிறான் என்றெல்லாம் அவர் சொன்னார். அதற்கு பிற்காலத்திலே வந்த வள்ளலார் இவனுக்கு ஏதேனும் ஒரு குறியீடு கொடுத்தால்தான் அது சரியாக இருக்கும் என்று கருதி ஒளி வழிபாடு என்றால், இப்ப காலையில் சூரியன் உதிக்கவில்லை என்றால் பகல் என்பது நமக்கு இல்லாமல் போய்விடும். இரவு பொழுதிலே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நிலவு இருந்தாலும் எல்லா நாட்களும் இருப்பதில்லை. அப்பொழுது அதனுடைய கருத்தாக அந்த கதிரவன், நிலவு, இந்த இரண்டினுடைய பிம்பமாக ஒரு ஒளி, நம்ம விளக்கேற்றுகிறோம் அல்லவா, வீட்டிலே விளக்கேற்றுகிறோமே, அந்த இவ்வளவு மின் வசதிகள் ஏற்பட்ட பிறகும் கூட நாம் வீட்டிலே விளக்கேற்றுகிறோம். அந்த விளக்கு ஏற்றுவதிலே இருக்கின்ற அந்த ஒளி இருக்கிறது பாருங்க, அதை வழிபாடு செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் சடங்குகளுக்கு போகக்கூடாது. கடாய் வெட்டுதல், கோழி அறுத்தல் என்று இவன் தின்பதற்காக பிற உயிர்களை ஒழிக்கிறான், யாகத்தில் கொண்டு பொசுக்குகிறான் என்பதனால் அந்த சடங்குகள் எல்லாம் கூடாது. இறைவன் அவனால் படைக்கப்பட்ட உயிரை கொல்வதற்கு நீ யார் என்பதுதான் கருத்து. இப்படி பல காரணங்களினால் வள்ளலாரியம் இன அடிப்படையில் பரவவில்லை என்பதற்காக
இந்த நுணுக்கமான செய்திகளை நான் இந்த குரலுக்காக எடுத்துக்கொண்டேன். ஆகையினால இனநலம் என்பது ராமகிருஷ்ணருடைய இயற்றில் அவர்கள் வங்காளத்துல மீன் உண்ணுதலை அவர்கள் சைவமாக வைத்திருக்கிறார். ஏனென்றால் அங்கேதான் இந்தியாவிலே மிக அதிகமாக மீன்கள் கிடைப்பது மேற்கு வங்காளத்துல. அதனால அவர்கள் மீன் உணவை புலால் உணவாக கருதவில்லை. அது பிழைதான் என்றாலும் கூட வள்ளலார் வழிப்படியும் திருவள்ளுவருடைய வழிப்படியும் அது வெட்டினா ரத்தம் வரும் என்பதனால எதெல்லாம் குருதி இருக்கிறதோ அந்த குருதி வருவது புலால் தான் என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்து மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமா புடைத்து என்பது இந்த குரல். நாம் பார்த்த குரல் மனநலத்தின் ஆகும் மறுமை மற்ற அகுதும் இனநலத்தின் ஏமா புடைத்து என்று. அதற்கு அடுத்து 10ஆம் குரல் சிற்றினம் சேராமையில் 10ஆம் குரல் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். நல்லினத்தினும் மேலான நற்றுணையும் இல்லை தீயினத்தினும் தீரா துயராக்குவதும் இல்லை. இதனுடைய கருத்து. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, நல்லினத்தினும் மேலான நல் துணையும் இல்லை. அதற்கு பொருள் நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, நல்லினத்தினும் மேலான நற்றுணையும் இல்லை, தீயினத்தின் அல்லல், அல்லல் என்றால் துன்பம், அல்லல் படுப்பதும் இல். அதை அளபடையாக சொல்லுங்கள். அல்லல் படுப்பதும் இல், தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல், தீயினத்தின் தீரா துயராக்குவதும் இல்லை என்பது அதனுடைய கருத்து. இயற்கை இருவேறு தன்மையை உடையது, உலகறிந்த செய்தி. அதனை விளக்குவதே ஊழ். ஆக்கம் கேடு, நல்லது அல்லது, ஒழுக்கம் இழுக்கம், விருப்பு வெறுப்பு, இப்படி சொல்லிட்டே போலாம். எதிரடையாக வருது என்பவை இருவகை வழக்குகளிலும் உண்டு. அத்தகையதே நல்லினமும் அல்லினமும். இப்ப நல்லினம் தீயினம் என்று சொன்னோம் அல்லவா, இதை உரை எழுதுகிற போது அவர் அல்லினம் என்று சொல்லுகிறார். நல்லது அல்லாதது அல்லினம் என்பதை இருவகை வழக்குகளிலும் இருப்பதை போல ஒரு ஒரு அலுவலரை இந்த பதவிக்கு நியமிக்கலாம் என்று கருதுகிற போது அது நாம் அவர் நன்றாக பணியாற்றுவார் என்று கருதுவோம். அவர் அதற்கு எதிர்மாறாக இருப்பதும் உண்டு. வேறு சரிப்பட்டு வரமாட்டார் என்று நினைக்கின்ற ஒருவர் சிறப்பாக பணியாற்றக்கூடியவராகவும் இருப்பார். இதான் நல்லினம் தீயினம் என்று சொல்வது. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை என்றால் நல்லவர் கூட்டத்தினும் மேலாயதாய ஒத்த உயர் துணை வேறொன்றும் இல்லை. அவ்வாறே தீயவர் கூட்டத்தினும் தீரா துயரையாக்குவதும் வேறு இல்லை என்பது கருத்து. இதை ஔவையாரும் சொல்லுகிறார். பிற்காலத்திலே வந்த ஔவையார், நீங்கள் எல்லாரும் மாணவர்கள் கூட இடையிலே படித்திருப்பார்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. தீயாரை காண்பதும் தீரே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீரே என்று 2 வெண்பாக்களினுடைய ஈற்றடியிலும் இணங்கி இருப்பதும் நன்று, இணங்கி இருப்பதும் தீது என்று முடித்திருக்கிறார் ஔவையார். அது செம்மண் நிலத்தில் சேர்ந்தால் சிவப்பாகும், கரிசல் மண் நிலத்தில் சேர்ந்தால் அந்த நிலத்தினுடைய தன்மையும் பெரும் என்பதனாலேதான் அதை சார்ந்ததன் வண்ணமாதல். எதை சார்கிறதோ, இப்ப மக்களிலேயும் இவன் யாரோடு சேர்கிறானோ அந்த சார்ந்ததன் வண்ணமாகி விடுவான். இப்ப சாதுவனை பார்ப்போம். அவன் நல்லவன், நிறைய படித்தவன், நிறைய கற்று அறிந்தவன் என்றாலும் அவன் யாருடன் எல்லாம் சேர்ந்தான் என்றால் சூதாடியலோடு சேர்ந்தான். அதனால் இவனும் சூதாட்டத்தில் பழக்கமுடையவனாகி தான் கற்ற கல்வி அறிவியெல்லாம் இழந்தான். பிறகுதான் புத்தி வருகிறது என்பதனாலே நாம் சேருகிற இனத்தை பொறுத்து இவன் நல்லவனோடு சேர்கிறானா அல்லவனோடு சேர்கிறானா என்பதை பொறுத்துதான் இருக்கும் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நல்லினம் தீமைக்கு அஞ்சும், தீயினம் தீயினத்தை சுற்றமாக கொண்டு வரும் என்பதை முடிந்த முடிவாக கொள்கிறோம். சிற்றின சேர்க்கை சீரெல்லாம் அழிக்கும், சிற்றின சேர்க்கை சீரெல்லாம் அழிக்கும்.